தினசரி வயது முதிர்ந்த தன்னுடைய தாய் உமையாவிடத்திலே அபூ ஹுரைரா அவர்கள் பேசுவது என்ன தெரியுமா? என் அருமை தாயே, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார், உங்களுடைய கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்குள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்த பெரிய அத்தாட்சி அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர். நான் முஸ்லீமா இருக்கிறேன், என்னுடைய நடவடிக்கையை பாருங்கள், என்னுடைய நடவடிக்கையில் உள்ள மாற்றங்களை பாருங்கள். ஆரம்பத்தில் அப்து சம்சாக இருந்தேனே, அப்பொழுது இருந்த நான் இப்பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி என்னை நான் மாற்றிக்கொண்டேன் பாருங்களேன். ஆகவே என்னுடைய தாயே, இதோ அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளைக்காவது வந்து நீங்கள் மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு நேர் ஒரு நாளைக்காவது பாருங்களேன். ஒரு 5 நிமிடம் பேசுங்களேன், ஒரு 10 நிமிடமாயிரம் நீங்கள் பேசுங்களேன். வேண்டாம், நான் அல்லாஹ்வினுடைய தூதரை வீட்டுக்கு அழைத்து வரட்டுமா? உங்களோடு பேச நான் வைக்கட்டுமா? அல்லாஹ்வினுடைய தூதரை வீட்டுக்கு அழைத்தால் அவர் வருவார், நான் கூப்பிட்டால் வருவார். அவர் என் மீது பாசம் உள்ளவர், அவர் என் மீது அன்பு பாராட்டக்கூடியவர். நான் அழைத்து வரட்டுமா தாயே என்று தினந்தோறும் ஒரு நாளைக்கு காலை மதியம் இரவு என்று தினந்தோறும் தன்னுடைய தாய்க்கு அழைப்பு பணி செய்து கொண்டிருந்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பாருங்கள், தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன அபூ ஹுரைராவே, ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் பலமுறை என்னுடைய தாய்க்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா அவர்களின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை அந்த ஹதீஸுகளிலே பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய தோழர் அழுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய தோழர் அழுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய தோழர் அழுகிறார். அவருடைய தாய்க்கு இந்த மார்க்கத்தை, இந்த ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ், அவருடைய தாய்க்கு இந்த ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார், உள்ளம் உருகி எனக்காக வேண்டி என்னுடைய தாய்க்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை நான் பார்த்த உடனே நான் நினைத்த, என்னுடைய மனசுக்குள் தோன்றியது, என்னுடைய தாய் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார் என்று என்னுடைய மனசுக்குள் தோன்றியது. உடனே நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்ற பொழுது என்னுடைய தாய் கதவை சாத்தி வைத்திருந்தாள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய ஒரு கராமத், அல்லாஹ்வுடைய ஒரு பர்க்கத், அல்லாஹ்வுடைய ஒரு அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய ஒரு கருணை, அல்லாஹ்வுடைய ஒரு அன்பு, என்னென்ன வாசகம் உண்டோ எல்லா வாசகத்தையும் நீங்கள் கூட்டி நீங்கள் மனதிலே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதுதான் அன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த சஹாபாக்கள் ஒன்றை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுக்கிறான். சஹாபாக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் உடனே அது நிறைவேறுகிறது. வீட்டுக்கு சென்றால் கதவு உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது. உமையா அவர்களே, தாயே தாயே என்று கதறுகிறார். உள்ளே நீண்ட நேரத்திற்கு பிறகு தாய் வந்து கதவை திறக்கிறாள். உள்ளே போய் பார்த்தால் முற்றிலும் வழக்கத்திற்கு மாற்றமாக குளித்து நறுமணம் அணிந்து தாய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். போன உடனே பார்த்தார், தாய் சொல்கிறார், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய குடும்பத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடத்தி இருப்போமா சோர்களே? நம்முடைய தாய்க்காக வேண்டியோ, நம்மை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய தந்தைக்காக வேண்டியோ, நம்முடைய மனைவிக்காக வேண்டியோ, நாம் வளர்த்தி ஆளாக்குகின்ற நம்முடைய மக்களுக்காக வேண்டியோ இந்த மார்க்கத்தை அவர்கள் படிக்க வேண்டும். இணை வைத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும். பித்அத்தின் பக்கம் அவர்கள் போய்விடவே கூடாது. பித்அத் என்பது அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடியது. இன்ன ஷிர்கல் அல்லுல் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. அப்படிப்பட்ட அநியாயத்தின் பக்கம் நம்முடைய மக்கள் போய்விடக் கூடாது. என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் பெரும் பாவத்தோடு மரணித்து விடக்கூடாது. என்னை பெற்று வளர்த்தி என்னுடைய ஆளாக்கி என்னுடைய தந்தை இஸ்லாத்திற்கு எதிரானவராக வாழ்ந்து மரணித்து விடக்கூடாது என்கிற ஒரு கவலை நம்மில் எத்துணை பேருக்கு வந்திருக்கும் அன்பார்ந்த சோர்களே. தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்த்து மீண்டும் அவர் கடை வீதியில் சப்தம் போட்டு அழுது விட்டு ஓடி வருகிறாராம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், என்ன அபூ ஹுரைராவே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உடனே அபூ ஹுரைரா அவர்கள் அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? என்னை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அத்துணை பேர்களும் என்னுடைய தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப, யா அல்லாஹ், என்னுடைய அபூ ஹுரைராவை மக்களுடைய உள்ளங்களில் நேசத்தை உண்டாக்கியா அல்லாஹ், என்னுடைய அபூ ஹுரைராவை மக்கள் நேசிக்கும் விதமாக அவருடைய உள்ளங்களை மாற்றி அமைப்பாயாக யா அல்லாஹ், என்னுடைய அபூ ஹுரைராவினுடைய தாயை உலக மக்கள் எல்லாம் நேசிக்குமாறு வையா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. இதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வு. இனி மரண நேரத்தில் மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் மரண நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து பார்க்கிறார். மரண நேரம் ஹிஜ்ரி 59வது ஆண்டு. அந்த மரண நேரத்தில் அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து அவருக்கு அருகில் நின்று மர்வான் அவர்கள் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், எங்களுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண வேதனையை இலகுவாக்கு யா அல்லாஹ், அவருக்கு நீ ஷிஃபா கொடு யா அல்லாஹ், அவருக்கு நீ நிவாரணம் கொடு யா அல்லாஹ் என்று மர்வான் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். நேர்மாறாக அபூ ஹுரைரா அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் யாராவது சக்கராத்துடைய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடியுமா? உயிர் போய்விடக்கூடாது, இன்னும் அதிகமாக வாழ வேண்டும், உயிர் எந்த வகையிலும் போய்விடக்கூடாது என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண நேரத்தில் அவர் செய்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க பிரியப்படுகிறேன் யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க பிரியப்படுகிறேன் யா அல்லாஹ், நீ என்னை பார்க்க பிரியப்பட மாட்டாயா? நான் உன்னை பார்க்க உடனே நான் பிரியப்படுகிறேன் யா அல்லாஹ், நீ என்னை பார்க்க பிரியப்பட மாட்டாயா யா அல்லாஹ் என்று மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பிரார்த்தனையும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, திருக்குரானில் நபிமொழிகளில் நிறைய நபிமொழிகளை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 59 இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம்.